இது உங்கள் பிஎஸ்டி. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஸ்டாண்டர்ட் 12th யூனிட் 1 அப்ளிகேஷன் ஆஃப் மேட்ரிக்ஸ் அண்ட் டிட்டர்மினன்ட் எக்ஸாம்பிள் 1.17 ஃபைண்ட் த ரேங்க் ஆஃப் த மேட்ரிக்ஸ் பை ரெடியூசிங் இட் டு அ ரோ எக்லன் ஃபார்ம். ஓகேவா? என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஒரு மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்க. அந்த மேட்ரிக்ஸை நான் வந்து ஏன்னு எடுத்துக்கிறேன். என்ன செய்யணும் அப்படின்னா அந்த மேட்ரிக்ஸ்க்கான ரேங்க் கண்டுபிடிக்கணும். எப்படி அப்படின்னா பை ரெடியூசிங் இட் டு ஏ ரோ எக்லன் ஃபார்முக்கு ரெடியூஸ் பண்ணிட்டு அதுக்கு என்ன பண்ணணும், ரேங்க் கண்டுபிடிக்கணும். we know that what was row echelon forms. ஓகேவா? ரோ எக்லன் ஃபார்ம்ஸ் அப்படின்னா 3 கண்டிஷன்ஸ் இருக்கணும். ஃபஸ்ட்டு வந்து நான் ஜீரோ எலமெண்ட் அந்த ரோவில் இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு கீழே உள்ள எலமெண்ட்ஸ், அதாவது காலத்தில் உள்ள எலமெண்ட் எல்லாமே ஜீரோவாக இருக்கணும். ரெண்டாவது ஃபஸ்ட்டு நீங்கள் கண்டுபிடிக்கக்கூடிய அந்த நான் ஜீரோ எலமெண்ட் அப்படிங்கிறது அடுத்து வரக்கூடிய எல்லா நான் ஜீரோ எலமெண்ட்டுக்கும் லெஃப்ட்டாக இருக்கணும். மூணாவது கண்டிஷன் ஜீரோ ரோ இருந்துச்சு அப்படின்னா அது கண்டிப்பாக கடைசியில் தான் இருக்கணும். இதான் என்னென்னா ஒரு ரோ எக்லான் ஃபார்முடைய ஒரு ஃபார்மேட். ஒரு மேட்ரிக்ஸை எப்படி ரோ எக்லான் ஃபார்முக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது அப்படின்னா ஃபஸ்ட்டு என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ஃபைண்ட் த பிவோட். பிவோட் கண்டுபிடிக்கிறதுக்கு தேவைப்பட்டால் பிவோட்டிங்கே யூஸ் பண்ணலாம். அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா பிவோட்டுக்கு கீழே உள்ள எல்லா எலமெண்ட்டும் என்ன பண்ணணும் அப்படின்னா ஜீரோவாக இருக்கணும். அதுக்கு என்ன பண்ணணும், நம்ம அதுக்கு பிவோட் ரோவையோ இன்னொன்று ரோ ஆப்ரேஷனையும் பயன்படுத்தலாம். ஓகேவா? இது எது வரைக்கும் பயன்படுத்தணும் அப்படின்னா ரிப்பீட் த ப்ராசஸ் அன்டில் ஆல் ரோஸ் ஆர் அட் எஸ்அசிஸ்ட். ஃபினிஷ்ட் எல்லாரும் முடித்துனா என்ன பண்ணணும், இந்த ப்ராசஸை திரும்ப பண்ணிக்கிட்டே இருக்கணும். நமக்கு மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்க. இதை முதல்ல என்ன கண்டுபிடிக்க போகிறோம் அப்படின்னா பிவோட் கண்டுபிடிக்கணும். பிவோட் அப்படின்னா நான் ஜீரோ எலமெண்ட். ஓகே, ஒன்று சார் நான் ஜீரோ எலமெண்ட். இந்த பிவோட்டுங்கிறது 1. இப்போ என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா கீழே பிவோட்டு கீழே உள்ள எல்லாமே என்ன இருக்கணும், ஜீரோவாக தான் இருக்கணும். இங்கே ரெண்டுலேயுமே என்ன இருக்குது, நான் ஜீரோ இருக்குது. என்ன செய்ய போகிறேன், ஜீரோவாக கன்வெர்ட் பண்ண போகிறேன். அதுக்கு ரோ ஆப்ரேஷனையும் அந்த பிவோட் ரோவை என்ன செய்ய போகிறேன், அப்ளை பண்ண போகிறேன். அப்ளை பண்ணால் எனக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா ஏங்கிற என்ன பண்ண போகிறேன், சேஞ்சஸ் கொண்டு வர போகிறேன். அதுக்காக ரோ 2வை ஃபஸ்ட்டு ஜீரோ மாற்ற போகிறேன். ரோ 2 ஜீரோ மாற்றுறதுக்கு ரோ 2 எடுத்துக்கிட்டு இங்கே 2 இருக்குது, 2 ஜீரோ ஆக்கணும் அப்படின்னா இதோட 2 மைனஸ் பண்ணிங்கன்னா இது ஜீரோ வரும். அதனால் என்ன பண்ணுறேன், இங்கே 2R1. ஓகேவா? சைனை பாருங்கள், இங்கேயும் ப்ளஸ் இருக்குது, இங்கேயும் ப்ளஸ் இருக்குது. ரெண்டு சைன் ஒன்று போல் இருந்துச்சு அப்படின்னா சேம் சைனாக இருந்தால் சப்ராக்ஷன் யூஸ் பண்ணுங்கள், டிஃப்ரெண்ட் சைனாக இருந்தால் அடிஷனல் யூஸ் பண்ணுங்கள். ஓகேவா? அப்புறம் என்ன பண்ணணும், சேம் சைனாக இருந்தாலும் மைனஸ் யூஸ் பண்ணுறேன். அப்படி யூஸ் பண்ணிச்சா நமக்கு என்ன வந்தது அப்படின்னா R2ங்கிறது 214. அப்புறம் R1ஓட 2வை மல்டிப்ளை பண்ணிட்டு அதை செப்பரேட் பண்ண போகிறேன். R1ஓட 2வை மல்டிப்ளை பண்ணோம்னா 2, 4 and 6 என்ன பண்ணணும், இந்த ரெண்டாவது அமௌண்ட் மைனஸ் பண்ணணும். மைனஸ் பண்ணால் இங்கே 2 இங்கே 2 இருக்குது, மைனஸ் அப்படின்னா 0, 1, 4 மைனஸ், அப்புறம் -3, இங்கே 4, இங்கே -6, அப்புறம் -2. ஓகேவா? அப்புறம் என்ன ஆயிரும், ரோ 2ங்கிறது 0, -3, -2 மாறிடும். அப்புறம் என்ன பண்ணணும், ரோ 3 மாற்றணும். ரோ 3 மாற்றணும் அப்படின்னா அதில் உள்ள ஃபஸ்ட் நான் ஜீரோ வந்து என்ன பண்ணணும், 0 எலமெண்ட்டாக வரணும். அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா 3 இருக்குது, 3 0 வரணும். அப்போனா இங்கே 1 3 மாற்றி இதில் வந்து மைனஸ் பண்ணால் 0 வந்துடும். அப்புறம் என்ன பண்ணணும், இதை 1ஓட 3 மல்டிப்ளை பண்ணணும். ஓகே, அதுக்காக என்ன பண்ணிக்கிறேன், ரோ 3 is equal to அந்த ரோ 3 மைனஸ் 3 இன்ட்டு ரோ 1. ஃபஸ்ட் ரோவை 3 மல்டிப்ளை பண்ணி அதில் என்ன பண்ண போகிறேன், மைனஸ் பண்ண போகிறேன். 3, 0, 5. அதுக்கப்புறம் கீழே உள்ள அந்த ரெண்டாவது அந்த ஃபஸ்ட் ரோ என்ன பண்ணுறேன், 3 மல்டிப்ளை பண்ணுறேன். மல்டிப்ளை பண்ண சொல்ல 2ஓட 3 மல்டிப்ளை பண்ணால் 3, அதுக்கப்புறம் 6, அதுக்கப்புறம் 9. இப்போ என்ன பண்ணுறோம், சைன் 2 ஒன்று போல் இருக்கிறதுனால இங்கேயும் ப்ளஸ்ஸு இங்கேயும் ப்ளஸ்ஸுன்னு என்ன பண்ணுறோம், சைன் ஒன்று போல் அந்த மைனஸ் சைன் அப்ளை பண்ணால் 0. 3ஓட 3 மைனஸ் பண்ணால் 0. 0ல் வந்து 3 -6 மல்டிப்ளை பண்ணால் -6 மைனஸ் பண்ணிங்கன்னா -6. 5லேருந்து -9 மைனஸ் பண்ணிங்க அப்படின்னா -4. ஓகேவா? என்ன பண்ணியாச்சு, இதை அப்படியே எடுத்து 0, -6, -4 எழுதியாச்சு. இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இப்போ நானே இதுக்கு என்ன பேர் வச்சுக்கிறேன் அப்படிங்கிற ஒரு மேட்ரிக்ஸ் எடுத்துக்கிறேன். இந்த பி அப்படிங்கிறது ஏக்கு எதாவது இருக்கும் அப்படின்னா ஈக்குவலண்டாக இருக்கும். ஓகேவா? இப்போ அடுத்தது என்ன இருக்குன்னா அடுத்த ரோவில் உள்ள நான் ஜீரோ எலமெண்ட் பாருங்கள். பார்க்க சொல்ல -3 இருக்குது. -3 கீழே உள்ள அந்த எலமெண்ட் காலத்தில் வரக்கூடிய அந்த எலமெண்ட் என்ன இருக்கும், 0 வரணும். ஆனால் இங்கே என்ன இருக்குது, -6 அப்படிங்கிற ஒரு எலமெண்ட்டோட இருக்குது. அப்புறம் என்ன பண்ணுறேன், 0 மாற்றுறேன். பிஏ என்ன பண்ணுறேன், மறுபடியும் என்ன பண்ணுறேன், ரெடியூஸ் பண்ணுறேன். அதுக்கு என்ன பண்ணுறேன், R3ல் உள்ள இங்கே இருக்குது, 6 இருக்குது, மேலே என்ன இருக்குது 3. மார்க் என்ன பண்ணுது, 2 மல்டிப்ளை என்ன ஆட்டோமேட்டிக் 6 ஆயிரும். அதுக்கப்புறம் என்ன பண்ணிக்கலாம், சைனை மாற்றி என்ன மைனஸ் பண்ணாதான் என்ன பண்ணுறேன், -2R2 யூஸ் பண்ணுறேன். அப்படி -2R யூஸ் பண்ண சொல்ல என்ன வந்துடும் அப்படின்னா 0, -6. இது மேலே ரோ 3ல் உள்ளது. அப்புறம் என்ன பண்ணுறேன், ரோ 2 என்ன பண்ணுறேன், அதெல்லாம் மைனஸ் பண்ணுறேன். 0, -6 2ஆல் மல்டிப்ளை பண்ணால் -3 இன்ட்டு 2னா -6, 2 இன்ட்டு 2 அப்படின்னா 4, அப்புறம் -2. இப்போ என்ன பண்ணுறேன், சைன் ஒன்று போல இருந்தால் சப்ராக்ஷன் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா -2 ப்ளஸ் ஆயிரும். அப்புறம் இது என்ன 0, இது என்ன ஆயிரும், 0 ஆயிரும். அப்புறம் தேர்ட் ரோ என்ன வந்துடுது, 0, 0, 0. ஓகேவா? இப்போ இதை நான் எடுத்துக்கிறேன், சின்னு எடுத்துக்கிறேன். இப்போ இந்த சி என்ன ஃபார்மேட்டில் இருக்குது அப்படின்னா இது ஒரு ரோ எக்லான் ஃபார்மில் இருக்குது. ரோ எக்லான் ஃபார்ம் அப்படின்னு வந்துருச்சு. சிங்கிறது எப்படி இருக்கும், பிக்கு ஈக்குவலண்டாக இருக்கும். பிங்கிறது ஏக்கு ஈக்குவலாக இருக்கும். அப்போ என்ன சொல்லலாம், இதில் வந்து ஏ அப்படிங்கிறது இஸ் ஈக்குவலன் டு சின்னு சொல்லிடலாம். ஈக்குவலன்ஸாக இருந்துச்சு அப்படின்னா என்ன சொல்லலாம், ரேங்க் கண்டிப்பாக என்ன இருக்கும், ரெண்டுமே ஈக்குவலாக இருக்கும். த லாஸ்ட் ஈக்குவலன் மேட்ரிக்ஸ் இஸ் இந்த ஃபார்ம் ஆஃப் த ரோ எக்லன் ஃபார்ம். ஓகேவா? ஏ இக்குவல் டு இந்த ஃபார்முக்கு நம்ம என்ன பண்ணிருக்கோம், கன்வெர்ட் பண்ணி கொண்டு வந்திருக்கோம். இதுக்கான ரேங்க் கண்டுபிடிக்க போகிறேன். ரோ எக்லன் ஃபார்ம் கன்வெர்ட் பண்ணிட்டு அதில் என்ன பண்ண போகிறேன், ரேங்க் கண்டுபிடிக்க போகிறேன்.
ரேங்க் ஆஃப் த மேட்ரிக்ஸ் நமக்கு யாரும் என்ன தெரியும் அப்படின்னா, ஒரு மேட்ரிக்ஸ் ரோ எக்லான் ஃபார்மில் இருக்க சொல்ல அதுக்கு ரேங்க் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னா, அதில் உள்ள நம்பர் ஆஃப் நான் ஜீரோ ரோஸ் என்ன பண்ணணும், கவுண்ட் பண்ணணும். அப்படி கவுண்ட் பண்ண சொல்ல தட்ஸ் த நம்பர் ஆஃப் நான் ஜீரோ எலமெண்ட் இன் மேட்ரிக்ஸ் ஏ இஸ் ஈக்குவல் டு 2. ஓகேவா? எத்தனை இருக்குன்னா கடைசி ரோ ஏற்கனவே நான் ஃபுல்லாக 0 அதை விட்டுட்டு அப்படின்னா 2 என்ன இருக்குது, நான் ஜீரோ எலமெண்ட் இருக்குது. தட்ஸ் என்ன சொல்லிடலாம், ரேங்க் ஆஃப் த மேட்ரிக்ஸ் ஏ இஸ் ஈக்குவல் டு 2. ஓகேவா? இதோட இந்த வீடியோ முடிஞ்சிருச்சு. அடுத்த வீடியோ இன்னும் சமோட திரும்பி உங்களை சந்திக்கிறேன். பாய்.